அந்த இஷ்யூ ஆனதுலேருந்து இது எப்படியாச்சும் திருப்பணும்னு நினைச்சாங்க ஒரு சைடு. பட் அதுக்கு ஆப்போசிட்டா திமுக பக்கம் திரும்பிச்சு. மக்கள் தெளிவுங்க, சரிங்களா? நீங்க என்னதான் சொன்னாலும் மக்கள் இந்த வாட்டி கிளியர் கட்டா இருக்காங்க. போன வாட்டி மாதிரிலாம் அப்படியே மந்தமா இருந்து அப்படி ஓட்டு போடுறதுலாம் கிடையாது. இந்த வாட்டி பக்கா கிளியரிங்க. யார் என்ன பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். விஜயன்னா தான் ஏம் பண்றீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். பட் நீங்க பொதுவா யாருன்னா பண்ணா கூட விஜயன்னாக்கு தான் சப்போர்ட் வரும். அது எதுவும் பண்ண முடியாது. பிரச்சாரம் இதோட ஸ்டார்ட். இது எப்போ வருவது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் நடந்த சம்பவத்துக்கு விஜயன்னாவோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ போயிட்டு அதுக்கான நிவாரணம் கொடுக்க போறாங்க. 20 லட்சம் இறந்த குடும்பத்துக்கு பிளஸ் அடிப்படை ட்ரீட்மெண்ட் 2 லட்சம். அதை பத்தி விசாரிச்சு அந்த குடும்பத்தை போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு வாரத்துல நடந்தோம்னு நினைக்கிறேன். அது கூட என்ன சொல்லுவாங்க, ஏன் இவரு போல, இவரு தானே போயிருக்கணும். பேசுறவங்க யாரும் பேசுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு போய் நல்லது செய்யறதா? அவ்வளவுதான். இந்த டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அது பேசல தெரிஞ்சிடும். ஒரு ஆங்கர் பேசுறாங்கன்னா ஓகே இவருக்குதான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அது இல்லாம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இன்னைக்கு ரீசெண்டா கூட ஒரு டிபேட் பார்த்தேன். அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ராஜமோகன் சார் கூட ஒரு பண்ணியிருந்தாரு. அது என்ன மாதிரி கேள்வினே தெரிய மாட்டேங்குதுங்க. அவரு பேசினாரு, ஆனா இவரு பேசல. இவரையும் போல, இவரையும் நிவாரணம் கொடுத்ததெல்லாம் சொல்லல. நிவாரணம் கொடுத்ததெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்குறேன்னு நினைச்சா கொடுத்துருவாரு, சரிங்களா? அது வச்சு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஆள் இல்லை. இன்னொன்னு, இந்த பிரச்சாரம் ஸ்டாப் நேற்றுக்கு நடந்திருந்தா வேலூர் அணிப்பட்டம் நடந்திருக்கணும், நடக்கல. இனி வரப்போற காலங்கள்ல அதை எப்படி கொண்டு போனோம், என்ன மாதிரி பிளான் பண்ணி எடுத்துட்டு போனோம்ன்றது ஒண்ணு இருக்கு. அப்புறம் நேற்று நடந்த அந்த கோர்ட்ல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பிளஸ் புஷியானந்த் மேல இருக்கு. ஆனா அது மேல இல்லை. பட் விஜயநாத் கைது வரான்றது ஒண்ணு. எந்த ஒரு முறைனே இல்லாம நீங்க எடுத்தவொடனே அவருக்கு தலைமைக்கு பண்பு இருக்கலாம் கேட்கறது அது ஒரு ஜட்ஜ் அப்படி கேட்கலாமன்றது எனக்கு தெரியல. அது எப்படி நீங்க சொல்லலான்றதும் புரியல. ஸோ இது டிவைட் பண்ணி திமுக கேட்டா பிரச்சனை சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தை கேட்க வைக்கிறதுன்றது ஒரு என்னன்னு தெரியல. சொல்ல போனா ஒரு சிஎம் சார் ஃபங்க்ஷன் கூட இன்வைட் பண்ணியிருந்தாரு. இது என்ன மாதிரி கான்செப்ட்னு தெரியல. தயவு செஞ்சு சிபிஐ கண்டிப்பா போய் விசாரிக்கணும். இந்த அரசாங்கத்துல நம்பிக்கைன்றது மக்கள் கிடையாது. சிபிஐ மட்டும்தான் இதுக்கான தீர்வா இருக்க முடியும். புரியல இது எப்படி கொண்டு போய் என்ன பண்ண